ரஹீம். ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக. எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு. நம்ம தினமும் ஒரு இபாதத்தை பார்த்து வரோம். இப்போது பார்த்திங்கன்னா ஒரு சிறப்புக்குரிய கலிமாவை பார்க்க போகிறோம். சுபஹானல்லாஹ். இந்த ஒரு கலிமாவை நீங்கள் ஓதுவதனால 7000 மலக்குகள் உங்களுக்காக நன்மை எழுதுகிறாங்க. 7000 மலக்குகள் உங்களுக்காக துவா செய்கிறாங்க. சுபஹானல்லாஹ். இந்த அளவுக்கான சிறப்புகள்லாம் நமக்கு எப்படி கிடைக்கும் பாருங்கள். அந்த அளவுக்கு சிறப்பு நீங்கள் இந்த கலிமாவை ஓதும் போது தான் நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். அதுவும் கலிமா அப்படிங்கிறதே பார்த்திங்கன்னா அல்லாஹ்வை வணங்குறோம் அப்படிங்கிறதையும் அந்த ஷஹாதத்தை சொல்வதுமாகத்தான் இருக்கும். அந்த கலிமாவோடு ஒரு சில வார்த்தைகளை சேர்த்து இன்னும் சிறப்புக்குரிய கலிமாக்களாக நிறைய அமைப்புகள் இருக்குது. அதில் ஒரு அமைப்பை தான் நம்ம இன்னைக்கு ஓத போகிறோம். இதுவும் பார்த்திங்கன்னா பல அறிவிப்புகளில் கிதாபுகளில் வந்திருக்கக்கூடியதாக இருக்குது. இப்போ நம்ம ஒன்றொன்னா அதை பார்க்கலாம். ஒரு 5-6 வரி தான் இருக்கும். ரொம்ப ரொம்ப சிறுசாக தான் இருக்கும். அர்த்தத்தோடு நான் சொல்கிறேன். முதல்ல ஒன்று பார்த்திங்கன்னா லா இலாஹா இல்லல்லாஹு அதத ரிலாஹு அப்படின்னா என்ன அர்த்தம்னா, வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ் ஒருவனை தவிர வேறு யாரும் இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த களிமா இருக்குது பாருங்கள், லா இலாஹா இல்லல்லா, அந்த களிமாவை ஓதுறோம். அந்த களிமாவை ஆனால் எத்தனை தடவை ஓதுறோன்னா அவனுடைய திருப்பொருத்தத்தின் அளவு நம்ம ஓதுறோம் அப்படிங்கிறோம். அப்படின்னா அவன் எவ்வளோ திருப்தி பெறுவானோ, அவன் எவ்வளோ பொருந்தி கொள்வானோ அந்த அளவுக்கு நம்ம அதை ஓதுறோம்னு சொல்கிறோம். இப்போ அல்லாஹ் நம்மளிடத்துல ஒரு அடியான் இந்த ஒரு திக்ரை இத்தனை லட்சம் முறை ஓதுட்டும்னு எதிர்பார்த்தா நம்மளால் ஓத முடியுமா? அவனுடைய எதிர்பார்ப்புக்கு முன்னாடி நம்மளால் செய்யவே முடியாது. ஆனால் நம்ம இப்போ என்ன சொல்கிறோன்னா, உன்னுடைய எதிர்பார்ப்பு அளவுக்கு நாங்கள் ஓதுனா எப்படி ஏற்றுப்பியோ அப்படி ஏற்றி எனக்கு அதுக்கான நன்மையும் கூட அதை ஓதுனவனாக என்னை நீ கணக்கெடுத்துக்கொள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதனால தான் இந்த கலிமாக்கு அவ்வளோ சிறப்பு இருக்குது. இது அப்படி ஒரு தடவை சொல்கிறதே நம்ம ஆயுஸ் முழுவதும் லா இலாஹா இல்லல்லாஹ் ஓதுனா எவ்வளோ நன்மை கிடைக்கும், அதை விட பன்மடங்கு நன்மை இந்த ஒரு வார்த்தை கிடைக்கும். அப்போ முதல்ல லா இலாஹா இல்லல்லாஹு அததான் ரிலாஹு ஓதிக்குங்க. அடுத்தது லா இலாஹா இல்லல்லாஹு ஜீனத்த அர்ஷிஹி. ஜீனத்த அர்ஷிஹின்னா என்ன அர்த்தம்னா அர்ஷுடைய கனமளவுக்கு அப்படிங்கிறோம். அப்போ இந்த களிமா லா இலாஹா இல்லல்லாஹ்ங்கக்கூடிய களிமாவை நம்ம எவ்வளோ தடவை ஓதுறோம்னா அல்லாஹுடைய அர்ஷு எவ்வளோ கனமாக இருக்குமோ அந்த அளவுக்கு ஓதுறோம். இப்போ ஒரு மனிதன் கனத்தை பற்றிலாம் பேசும்போது இப்போ நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு பொருள் சொல்லலாம். ஒரு சேர் எவ்வளோ கனமாக இருக்கும், ஒரு 5 கிலோ இருக்குமா? அப்போ அந்த 5 கிலோ அளவுக்கு நான் இந்த ஒரு திக்ரை ஓதுனேன்னு சொன்னால் எப்படி இருக்கும்? அதவே யோசிச்சு பாருங்கள். அல்லாஹுடைய அர்ஷுனா அது எவ்வளோ தூரம் இருக்கும், அதை நம்ம கனவுல கூட நினச்சி பார்க்க முடியாது. அர்ஷை சுமக்கிறதுக்கு அல்லாஹ் வானவர்களை வைத்திருக்கான். அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா அல்லாஹுடைய அர்ஷு கனமானதாக இருக்கும். கனமான அர்ஷின் அளவுக்கு நம்ம களிமாவை ஓதுன நன்மையை நம்ம சொல்கிறோம். இந்த களிமாவை நீங்கள் ஒரு தடவை ஓதுனாவே 7 வானம் 7 பூமியை மிகைக்கக்கூடிய அளவுக்கு நன்மை கிடைக்கும்னா, இந்த அளவுக்கு ஓதுனா இன்னும் அதிகமான சிறப்புகள் நம்ம பெற்றுக்கொண்டே இருப்போம். அடுத்து லா இலாஹா இல்லல்லாஹு அதத ஹல்கிஹி அப்படின்னு நினைத்தோம்னா அவனுடைய படைப்பினங்களின் எண்ணிக்கை அளவுக்கு நான் லா இலாஹா இல்லல்லாஹ் சொல்கிறேன் அப்படிங்கிறோம். அவனுடைய படைப்பினங்கள் எத்தனை இருக்குது நமக்கு தெரியவே தெரியாது. மனிதர்கள் இருக்கிறாங்க, ஜின்கள் இருக்கிறாங்க, வானத்தில் நிறையா இருக்குது, பூமியில் நிறையா இருக்குது, இன்னும் பார்த்திங்கன்னா கணக்கே இட முடியாது, நிறையா இருக்குது. அத்தனை அளவுக்கு நான் என்ன பண்ணுறேன் லா இலாஹா இல்லல்லாஹ் ஓதுறேன் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். அடுத்தது லா இலாஹா இல்லல்லாஹு மில் சமாவாத்திஹி. இப்போ நம்ம என்ன சொல்லணும்னா முதல்ல படைப்புன்னு தனியாக சொல்லிட்டோம். இப்போ வானத்தில் இருக்கக்கூடிய அளவுக்கு நான் லா இலாஹா இல்லல்லாஹ் ஓதுறேன் அப்படிங்கிறோம். வானத்தில் என்ன இருக்குது? நட்சத்திரம், சந்திரன், சூரியன், மலக்குமார்கள், அல்லாஹுடைய அர்ஷு, 7 வானம், இத்தனை இருக்குது. அத்தனை அளவுக்கு நான் என்ன பண்ணுறேன் லா இலாஹா இல்லல்லாஹ் அப்படிங்கக்கூடிய களிமாவை ஓதுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம். அடுத்தது லா இலாஹா இல்லல்லாஹு மில் அர்லிஹி. எப்படி இப்போ வானத்தின் அளவுக்கு நம்ம சொன்னோமோ அதே மாதிரி பூமியில் இருக்கக்கூடிய அளவுக்குன்னு நம்ம சொல்கிறோம். பூமியில் இருக்கக்கூடிய அளவுக்கு இந்த களிமாவை நம்ம ஓதுறோம்னா பூமியில் என்னென்ன இருக்குது? மனிதர்கள் இருக்காங்க, கடல்வாழ் உயிரினங்கள் இருக்குது, பூமிக்கடியில் எத்தனையோ இருக்குது, மரம், செடி, கொடி, மரங்கள், மலைகள்னு சொல்லி என்னென்னமோ படைப்புகள் இருக்குது, விலங்குகள், உயிரினங்கள், பறவைகள்ன்ட்டு அத்தனையுடைய எண்ணிக்கை அளவுக்கு நம்ம லா இலாஹா இல்லல்லாஹு ஓதுனதாக நம்ம சொல்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லா இலாஹா இல்லல்லாஹு மில் மா பைனஹுமா. இப்போ என்ன சொல்லணும்னா வானம் சொல்லிட்டோம், பூமி சொல்லிட்டோம். இந்த வானத்துக்கும் பூமிக்கு நடுவில் ஒன்று இருக்குது. நம்ம கண்ணுக்கு ஒன்றுமே தெரியாது. ஆனால் வானத்துக்கும் பூமிக்கு நடுவில் என்னெல்லாம் இருக்கோ, அது எவ்வளோ கேப் இருக்கோ அந்த கேப் அளவுக்கு நம்ம லா இலாஹா இல்லல்லாஹ் ஓதி நம்ம அந்த கேப்பை நிரப்புறோம் அப்படின்னு சொல்கிறோம். அப்படின்னா வானம் பூமிக்கு நடுவில் இருக்கக்கூடிய அந்த இடைவெளி அளவுக்கு நம்ம லா இலாஹா இல்லல்லாஹ் ஓதின நன்மையை அல்லாஹ் கொடுப்பான். அதே மாதிரி லா இலாஹா இல்லல்லாஹு மிஸ்லதாலிக்கமாகஹோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா இன்னும் இதை போன்ற அவன் போன்ற அளவுக்கு நான் லா இலாஹா இல்லல்லாஹ் ஓதுறேன் அப்படின்னு சொல்கிறோம். இதுவரையும் படைப்பினங்களுடைய அளவெல்லாம் சொல்லிட்டு இருந்தோம். இப்போ அல்லாஹுடைய அளவுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் லா இலாஹா இல்லல்லாஹ் ஓதுறோம் அப்படின்றோம். அப்போ அல்லாஹுடைய அளவெல்லாம் நமக்கு தெரியவே தெரியாது, அதெல்லாம் கற்பனைக்கே எட்டாது. ஒரு மனசு அதை யோசிச்சு கூட பார்க்க முடியாது, பைத்தியமே பிடிச்சிடும்னு சொல்லலாம். அப்படி இருக்கும்போது அவனுடைய விஷயங்கள்லாம் மறைவானது. அவன் அளவுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் நம்ம லா இலாஹா இல்லல்லாஹ் அப்படின்னு சொல்லிட்டு ஓதுறோம் அப்படிங்கிறோம். யோசிச்சு பாருங்கள், இப்படி ஒரு மனிதன் லா இலாஹா இல்லல்லாஹ்வை வாழ்நாளில் ஒரு தடவையாவது ஓத முடியுமா?
இத்தனை தடவை ஓதணுன்னா நம்ம வாழ்நாள் முழுவதும் ஓதிட்டே இருந்தால் கூட பத்தாது. ஆனால் இந்த ஒரே இதில் அத்தனை தடவை நம்ம ஓதுற நன்மையை நமக்கு அல்லாஹ் எழுதுகிறான். அதனால தான் மலக்குமார்கள் துவா செய்கிறாங்க. மலக்குமார்கள் நன்மையை சுமந்து கொண்டு போய் அல்லாஹ் இடத்துல சேர்த்துறாங்க. ரொம்பவே ஒரு சிறப்புக்குரிய திக்ராக இந்த ஒரு திக்ரு இருக்குது. இதை ஓதிவிட்டு நீங்கள் எதை கேட்டாலும் சரி அல்லாஹுடைய கிருபையை கொண்டு அது கொடுக்கப்படும். இது பயனுள்ளதாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து பார்த்து வாங்க.